திண்டுக்கல் ராஜலட்சுமி நகரில் பாதாள சாக்கடை பணிக்காக நடுரோட்டில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிமாறன். மணி வணக்கம். என்ன நடந்தது மணி? அதாவது திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள சில வார்டுகளுக்கான பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் திண்டுக்கல் கக்கன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தரபாண்டி. இவர் கடந்த இரவு நண்பரை சந்திக்க ராஜலட்சுமி நகர் பகுதியில் உள்ள 5வது வார்டு தெருவில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது மாநகராட்சி சார்பாக பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட இடத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த விதமான தடுப்புகளோ விளம்பர பலகைகளோ வைக்காததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிகிறது. இதனை அடுத்து திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர், பொறியாளர், துணை பொறியாளர், ஒப்பந்ததாரர் என இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என திண்டுக்கல் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த புகார் மனுவிற்காக சிஎஸ்ஆர் போடப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியும் இந்த சிஎஸ்ஆர் போடப்பட்டு 2 நாட்கள் ஆகியும் தற்போது வரை வழக்கு பதிவு செய்யவில்லை என இந்த பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் தற்போது குற்றம் சாட்டுகின்றனர். விபத்து நடப்பதற்கான காரணமாக இருந்த ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.